அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோர் பக்கத்துலேருந்து கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். ஸோ என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, இந்த வாரம் வந்து பார்த்தோன்னா ஃபைனல் ஸ்டாருக்கான டெஸ்ட்டு சம்மந்தப்பட்ட அப்டேட் தான். ஸோ ஃபைனல் ஸ்டார் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு சனிக்கிழமை, அதாவது நாளைக்கு ஈவினிங் 6 o'clock வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டு வந்து நடக்கும். சரிங்களா? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக நீங்கள் அந்த டெஸ்ட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அடுத்த ஸ்டாருக்கான டெஸ்ட்டு சிலபஸ் போர்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கே நம்ம வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? அதேமாதிரி நாளைக்கு ஃபைனல் ஸ்டார் டெஸ்ட்டுக்கான சிலபஸும் கொடுத்துடுவோம். அதேமாதிரி லாஸ்ட் டெஸ்ட்டுக்கான அந்த ரிப்போர்ட்டும் நாளைக்கு நம்ம கொடுத்துருவோம். ஆக்சுவலாக இந்த வாரம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கொஞ்சம் ஃபீவராக வந்து நம்ம ஃபேமிலி ஃபுல்லாக ஃபீவர் இருந்ததுனால என்னால் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியல. பட் நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபைனல் ஸ்டார் டெஸ்ட்டுக்கான போர்ஷன் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அது லைவ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஓகேங்களா? ஸோ மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பாடமே வந்து பார்த்து தான் கொஸ்டின்ஸ் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒவ்வொரு லைவ் டெஸ்ட்லேயுமே ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸோடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது லைவ் டெஸ்ட்டு ப்ராப்பராக அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு லைவும் பார்த்துன்னு வச்சிங்களேன், கொஸ்டின்ஸ் அவங்க எடுத்து மேக் பண்ணி அது ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி, அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி முடிஞ்ச பாடங்களுக்கான ஜிகே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அதுவும் வந்து மோகன் சார் கொடுக்குறாங்க. தமிழுக்கு வந்து பார்த்தோன்னா டெப்த்தாக நீங்கள் அந்த லைவ் டெஸ்ட்டில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சரே போதுண்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ராஜி சார் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் வினிதா மேடம் வந்து ஜிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்குமே அந்த ஒரு பாடம் படிக்கலையா, இந்த ஒரு லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணு, அந்த பாடத்தில் இருக்கிற எல்லா தகவலுமே கவர் ஆகிற மாதிரி. லாஸ்ட் டைம் இந்த முகலாயர்கள் கூட இன்றைக்கி வச்ச லைவ் டெஸ்ட்டு கூட 4 மணி நேரம் எடுத்திருக்காங்க. ஒரு லைவ் டெஸ்ட்டு 25 கொஸ்டின் 4 மணி நேரம் எடுத்திருக்காங்க. அந்த பாடத்தையே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாக முகலாயர்களே A to Z ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்காக மெனக்கெட்டு ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணுறது, உங்களுக்கு இந்த தடவை நீங்கள் போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதேமாதிரி நிறைய பேர் வந்து இந்த பிடிஎஃப்னு நிறைய பேர் பிடிஎஃப் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்கு நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சொல்யூஷன் நான் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அதுக்கான ஒரு சொல்யூஷன் நான் பண்ணுறேன். கொஞ்சம் என்னால் இந்த வாரம் வந்து எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்க முடியல. ஓகேங்களா? ஸோ வீடியோ எடுக்கும் போதெல்லாம் இருமல் வந்துகிட்டே இருந்துச்சு. காலையில் கூட அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து என்னால் வந்து ஒரு சில இது பண்ண முடியல. ஸோ அப்கமிங் வரக்கூடிய வாரத்தில் என்னுடைய பங்களிப்பும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதேமாதிரி மற்றது எல்லாமே இப்போ மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம சேனல்லே இருக்குது. அதிலே நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம வந்து ட்ரெண்டிங் மேக்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் நடத்தி போட்டிருப்போம், தனியாகவும் நடத்தி போட்டிருப்போம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் அதேமாதிரி நடத்தி போட்டிருப்போம். ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு 10 சம்மு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு 10 சம்மு கம்பல்சரி இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபைனல் ஸ்டார் டெஸ்ட்டில் கம்பல்சரி அது இருக்கும். அதையும் ஃபாலோ பண்ணிங்க. அதேமாதிரி அன்புடைமை பண்புடைமை திருக்குறள் வந்து ஆல்ரெடி நான் நடத்தி போட்டிருக்கேன். அது நாளைக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து அதோட பிடிஎஃப் நான் டெலகிராமில் நான் அனுப்பிச்சுட்றேன். காலையில் அனுப்பிச்சுட்றேன். நாளைக்கு ஈவினிங் தான் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் சண்டேக்குள்ளே டெஸ்ட் எழுதிக்கலாம். என்னால் ரிப்போர்ட்டு கூட எடுத்து அனுப்ப முடியல. ஏன்னா உடம்பு பாடி பெயின் பயங்கரமாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ மற்ற மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருந்துச்சு. டைம் நம்ம டீமும் ஆர்கனைஸ் பண்ணி வீடியோ கொடுக்க வைக்கிறது தான் கரெக்டாக இருந்துச்சு. என்னால் முடிஞ்சு. அப்கமிங் வரக்கூடிய வாரத்தில் உங்களுக்கு நம்ம நிறையா பிளான் பண்ணியிருக்கோம். இன்னொரு பிளான் வச்சுருக்கேன். சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா அகாடமி டு அகாடமிலாம் வந்து ஒரு போட்டி காம்படிஷன் ஏற்படுத்துகிற மாதிரிலாம் ஐடியா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு இன்னமும் வந்து என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் இது வந்து நாங்கள் யோசித்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? நம்ம ஒரு சில தெரிஞ்ச யூடியூப் சேனல் மூலமாக ஒரு அகாடமி டு அகாடமி காம்படிஷன் மாதிரி ஏற்படுத்துகிற மாதிரிலாம் ஒரு சில ஐடியா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். படிக்கிறதுக்கு இன்னமும் பெனிஃபிட்டாக வர மாதிரிலாம் நம்ம யோசிச்சு வச்சுருக்கோம். ஓகேங்களா? அதெல்லாம் அப்கமிங் வரக்கூடிய வாரத்தில் நடக்கும். நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க. ஒன்றொன்னா முடிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது அப்டேட்னா நான் கொடுக்குறேன். இந்த வாரம் நான் ஒரு ஜென்ரல் லைவ் நான் கண்டிப்பாக வரேன் நான். ஓகேங்களா? சண்டே ஆர் சாட்டர்டே ஒரு ஜென்ரல் லைவ் நான் வரேன். வந்துட்டு பக்காவாக வந்து அடுத்தடுத்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. சரிங்களா? ஸோ எந்த இடத்துலையும் சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து படிங்க. பின்தொடர்ந்து வந்தாலும் பரவாயில்ல, ஒன்றா முடிச்சுட்டே வாங்க. படிக்கக்கூடிய பாடங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏப்ரல் எண்டு வரைக்கும் உங்களோட பயணத்தை எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் தொடர்ந்து பயணிச்சுட்டே வாங்க. மெதுவாக வந்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து பயணிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி பார்த்துட்டே வாங்க. சரிங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்தடுத்த வீடியோ பதிவில் அடுத்தடுத்த அப்டேட் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோர் பாகடன் கிருஷ்ணன். தேங்க்யூ.